45 வயசுல இருந்து 55 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர் தன் வாழ்நாள்ல அவன் சம்பாதிச்சிருக்கக்கூடிய தொகையில பெரும்பகுதியை அவனுடைய எக்ஸ்பென்சஸ்க்காக பண்ணுவாங்க. ஏன் அந்த ஏஜ்ல மட்டும் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன், இப்ப கேளுங்க. 27 வயசுல ஒரு சராசரியா மேரேஜ் ஆகக்கூடிய நபருக்கு அடுத்த 20 வயசுல அந்த குழந்தையினுடைய படிப்பு, அந்த குழந்தையினுடைய மேரேஜ் பிளஸ் அவங்களுடைய வீடு கட்டுறது, அவங்க அப்பா அம்மாவுடைய மருத்துவ செலவு, இது எல்லாமே 45 இருந்து 55 வயசுக்குள்ள மேக்சிமம் அவங்களுடைய சம்பாதிச்ச சம்பாத்தியம், வருமானம், சேவிங்ஸ் எல்லாத்தையுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு ஏஜ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய 7 நபர்கள் இந்த மிஸ்டேக்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். அதுவும் 40 வயசுக்கு மேல இருக்கவங்க. சோ நீங்க உங்களுடைய செலவுகளை கடன் வாங்கி பண்ணிட்டு இருக்கீங்களா, அல்லது உங்களுடைய சேவிங்ஸ் பிரேக் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல உங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து வரக்கூடிய லாபத்து மூலமா நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா? சோ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா தப்பான வழிகள்ல போயிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, நீங்க உங்களுடைய சேவிங்ஸ்ல செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க மிக விரைவாவே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. மூணாவது வகையில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா எப்பொழுதுமே உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் குறையும். சோ இந்த மூணாவது ஸ்டேஜ் உங்க லைஃப்ல வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராப்பரான ஃபினான்ஷியல் பிளானை உங்க மேரேஜ் ஆகும்போது பிளான் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க யங்ஸ்டரா இருக்கீங்கன்னா அடுத்த 10 இருந்து 20 வருஷத்துல உங்களுடைய வாழ்நாள்ல செட்டில்மெண்ட் ஆகணும், உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.